ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 32. இதுதான் லாஸ்ட் எபிசோட். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம குண்டோட ஹஸ்பண்ட் இன்னொரு டீ ஷாப் ஓனரோட பேசிகிட்டு இருப்பாரு. அவர் இவரை புகழ்ந்துட்டு இருப்பாரு. நான் நீங்கள் புகழற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணிஇல்லையே, நீங்கள் புதுசாக ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், இப்போ இந்த கண்ட்ரியில் டீ ஷாப்னு பார்த்தா உங்களோடதும் என்னோடது மட்டும்தான். அதாவது உங்கள் மச்சனோடது சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? கவர்மெண்ட்லேருந்து மாஜிஸ்ட்ரேட் மிங்கையும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் டிபார்ட்மெண்ட்டில் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்க? எதனால? என்ன கேட்குறீங்க? ஜிங்கான் விஷயத்தில் அவங்க நடந்துக்கிட்டது சரியில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போக தூக்கிட்டாங்க. பை த வே, ஜிக்ஸி இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க ஓகே தானே? ஜிக்ஸியை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடியே நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். அவங்கள எனக்கு நல்லா தெரியும். சரி, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போதைக்கு குண்டோட ஹஸ்பண்ட் இந்த கண்ட்ரியில் ஒரு மதிப்பு மிக்க ஆள். ஒரு பக்கம் நம்ம சித்தி ஹீரோயினி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டீ போடுவாங்க ஹீரோயினி. அப்போ அதில் சிந்துற துளிகளை நம்ம சித்தி எடுத்து போட்டு, காசு ரொம்ப இம்பார்ட்டன்மா, பட்டுட்டோல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான். சரிங்க அத்தை, நான் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு ஆஜிய சீஃப் மேனேஜரா? ஒன்றும் ஜோக் பண்ணலையே. ரொம்ப நன்றி ஜிக்ஸி. பரவாயில்ல விடுங்க, ஃபேமிலிக்குள்ளே நன்றி சொல்லுவாங்களா என்ன? அப்புறம் அதுக்கு ஒரு மேனேஜரும் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட சித்திக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா என்ன ஆஜியும் ட்ரெயின் பண்ண சொல்கிற அப்படித்தானே? அப்படின்னு எங்கள் 2 பேருக்கும் நீ வேலை கொடுக்குற. டக்குன்னு சொல்லிட முடியாத. எவ்வளோ பெரிய பதவியிலேருந்து இந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் ஆஜி இதுக்கு ஒத்துக்குப்பானான்னு தெரியலையே. ஒத்துக்க வைங்க அத்தை. சரி, நான் அவனை இதுக்கப்புறம் அசிஸ்ட் பண்ண போகிறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஜிக்ஸி. பரவாயில்ல அத்தை, எத்தனை வாட்டி சொல்கிறது, நம்மளாம் ஒரே ஃபேமிலி. ஒரு பக்கம் ஆஜியோட கல்யாணத்துக்காக ஸ்வீட் செஞ்சுட்ருப்பாங்க. அப்போ சித்தி, இப்படி சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாகிடுச்சுல. சிக்ஸி, என்னோடய ஹஸ்பண்ட் நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரிம்மா. பரவாயில்ல அத்தை, அதுக்கெல்லாம் என்ன சாரி கேட்பாங்களா? நான் பெருசாக எடுத்துக்கல. உனக்கு பெரிய மனசு. நாளைக்கு ஆஜிக்கு கல்யாணம். சரிங்க அத்தை, இதை போய் கொண்டு போய் கிச்சனில் வச்சுருங்க. சிக்ஸி, ஏதாவது அழணுன்னா அழுதலாமே. நீ சோகமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சரிம்மா. நான் ஏன் சோகமாக இருக்கிறேன்? ஆஹா, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். கொஞ்சம் தெளிவாக நல்லா நல்லா கலக்கலன்னு சரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, இது போதுமா? ஆ, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மள சிக்ஸிக்கு நானே மறந்தால் கூட இவங்க தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கூவே வருவார். அப்போ பனிப்பின் வந்து, சிக்ஸியாக்கா உங்களை பார்க்குறதுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு ஒன்று. 2 பேருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பாயிடும். சிக்ஸியை விட நம்மளோட பனிப்பின் ஓவர் எமோஷனல் ஆகி, வாங்க உங்களுக்காக தான் இவங்க காத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்மளோட ஹீரோயினையும் கூவை கையை பிடிச்சி எமோஷனலாக நசுக்கிட்டு இருப்பாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூவைனிக்கு, ஐயா இவங்களா, நாங்கள் வந்துட்டோம், ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் வேறு வழியில் ஹக் பண்ணிப்பாங்க. நம்மளோட கூவை ரொம்ப நர்வஸாக நிற்பார். காரணம், ருயான் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இவரும் ட்ரெஸ் பண்ணியிருப்பார் ஒரு மேனேஜர் லெவலுக்கு. ஓ, உனக்கு இது சூப்பராக சூட் ஆகுதுரா. கூவை, நீ என்ன மாதிரியே மாறிட்டு வர. யூ ஆர் பர்ஃபெக்ட், குட் மேனேஜர் தட் ஷாப். அப்படியா? ரொம்ப நன்றி. அதை உங்கள் வாயிலேருந்து கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம். எது, பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஏன்? ஏன்னா அவனுக்கு எனக்கும் செட் ஆகலை. நான் சொல்கிறேன் சிக்ஸி, சோம்பேறி சுடு சோம்பேறியாக இருக்கா. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்றா. பெட்டில் எல்லாத்தையும் அப்படியே களைச்சி போட்டுறா. என்ன எடுத்து வைக்க சொல்கிறா. பின்ன 2 பேருக்கு ரூமில் ஒருத்தவங்க அந்த மாதிரி போட்டு இன்னொருத்தவங்க எடுத்து வைக்கலாம்ல. இதில் என்ன தப்பு இருக்குது சிக்ஸி? நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அப்புறம் கேளு சிக்ஸி. ஐயா, இவ அந்த குப்பை மேட்லேயே படுத்துக்கிறேன்றா. அதை க்ளீன் பண்ண முடியல, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, நான் படுத்துக்கிட்டே. என்ன பிரச்சனை? இது ஒவ்வொரு வாட்டி சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கான். பின்ன சொல்லாமல் எப்படி தெரியும்? அதுக்கு ஒழுங்காக நடந்துக்கணும். யார் ஒழுங்காக நடந்துக்கல? நீ தான். யார்? சிக்ஸி. சிக்ஸி, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி சிக்ஸி. நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சாரி. சரி, நாங்கள் போய் எங்கள் ரூமை போய் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறோம். போ போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதுங்க இன்னும் மாறலப்பா. ஜிக்ஸி, என்ன நீ அழுதா இருந்தால் என்கிட்ட அழுதுறேன். என்னோட துணியை கூட தரேன். நீ எவ்வளோ கண்ணீர் விட்டு நினைக்கணுமோ நினச்சிக்கோ. இவன் வேற, மற்றவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீயுமா? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? இந்த மூஞ்சில் சோகம் தெரியுதா? மரியாதையை ஓடிப்படு, இல்லை கொண்டுருவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். இந்த பக்கம் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு நம்ம ஹீரோயினி அவங்க அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கொண்டு போய் படைப்பாங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், உங்களுக்கு சரக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு நான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டேன். இந்த குடும்பத்தோட பிரான்ச்சை அதிகமாக்கிட்டேன். டீ ஷாப் நிறைய உருவாக்கிட்டேன். என்னோட கடமை முடிஞ்சுது. ஆனால் என்னை பற்றியும் சில பேர் யோசிக்கிறாங்க. நான் சோகமாக இருக்கேன்,
நான் அழறேன்னு. ஆனால் உண்மைதான். ஆனால் நான் யார்கிட்டையும் காமிச்சிக்கிறது இல்லை. நைட்டில் என்னோட தலையணை நனையிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உங்களோட உலகத்தில் இல்லைன்னு எனக்கு ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸோட ஒரு பின்னாடி உருவம் வந்து நிற்கும். திரும்பி பார்த்தா நம்மளோட கூவை. வெயில் மண்டையை பொழக்குது, வா சிக்ஸி வீட்டுக்கு போகலாம். சரி கிட்ட வா. என்ன லூசு லூசு, நீ எதுக்குடா வந்த? இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறேன்? நான் இப்போ என்ன பண்ணிட்டோம்? வெயில் மண்டையை பொழக்குது, வீட்டுக்கு போகலான்னு தானே கூப்பிட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்ட உடனே நம்ம ஹீரோயினி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ ஆன்ட்டி, அம்மா இங்கே பாருங்க, இவ என்னை கொல்றா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சமாதி சுற்றி வருவார். ஒரு பக்கம் ஆஜியோட கல்யாணம் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சு அவங்க சடங்குகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு டீ கொடுக்கணும். ஆனால் அவரோட அம்மான்றது நம்மளோட சித்தி தான். ஆனால் இருந்தாலும் சித்தியோட அன்னைக்கு தான் அவர் டீ கொடுப்பாரு. அப்போ நம்மளோட சித்திக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நமக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு தெரியாமல் உட்காந்துருக்கும் போது அவங்களோட ஒய்ஃபு இங்கேயும் கொடுங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த டீயை கொடுக்க அவர் தயங்கி கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அதே இடத்துல நிற்பார். இந்த சீனே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓடுன்ற மாதிரி காமிப்பாங்க. என்ன ஆச்சு பார்த்துட்ருக்க கொடு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினால அவர் டீயை மட்டும் கொடுக்காம இந்தாங்கம்மா டீ அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அவங்களோட அம்மாவை அம்மான்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. அதை கேட்கும் போதே அவங்க காதில் தேன் வந்து பாயும். அதை அவங்க குடிச்சிட்டு ஏறிட்டு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம், என் பிறவி பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு சித்திக்கன் டீயை கொடுப்பாங்க. அப்போ பாட்டி குடிச்சு பார்த்துட்டு இது நம்ம அன்ஷு ஸ்வீட்டி டீ மாதிரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின்கிட்ட கேட்க, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இது நாங்கள் பக்கத்து சிட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், உங்கள் கடை டீ மாதிரி எப்படி இருக்கும்? இல்லை இது அன்ஷு ஸ்வீட் டீ மாதிரி தான் இருக்குது, எனக்கு நல்ல டேஸ்ட் தெரியும். ஒருவேளை ருயன் தான் நம்மளோட பிராண்டை சிட்டி ஃபுல்லாக பரப்பிட்டாரோ ஜிங்கான்னு சொன்ன மாதிரி. நாங்கள் பக்கத்து சிட்டிக்கு போவே இல்லையே. இந்த டீ பேரை சொல்ல முடியுமா? யாஜி டீ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினிக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும். அன்ஷு டீக்கு நம்ம ஹீரோயின் இன்னொரு பேர் சொல்லிப்பாங்க. அதை நம்ம ஹீரோ அப்போ வச்சுருக்க மாட்டார். இந்த பேர் கேட்டதும் அந்த கடை எங்கே இருக்குது, ஓனரை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. கடை ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற அட்ரஸ் சொன்னதும் நம்ம ஹீரோயினி கடைகன்னு பாஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஜிக்ஸி இல்லை நிச்சி நில்லு, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி குடும்பமே ஓட ஆரம்பிச்சிரும். கல்யாணம் நடந்த மாப்பிளையும் பொண்ணையுமே விட்டுருவாங்க இவங்க டீலில். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி கண்டிப்பாக அது ஜிங்கானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு வந்து ஜிங்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி நிற்கிறவரை பார்த்து கூப்பிட அவரை திரும்பி பார்த்தோன்னே அது ஜிங்கான் இல்லை. யார் வேணும்? டீ டைம் இல்லைங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சோகமாக கிளம்புவாங்க. ஆனால் பின்னாடி ஓனர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் காய வச்சிட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். திரும்பி பார்த்தா இவங்க நினச்ச மாதிரியே அந்த இடத்துல நம்ம ஜிங்கான் தான் இருப்பார். அவர் அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க ஜின்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட குரலோட அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி பாஞ்சு போய் ஹக் பண்ணிப்பாங்க. ஓ யாருமா நீ, என்ன வெயிட், நீ நல்லா தள்ளிப்போ. என்ன நீ? ஐயோ என்னோடய மாஸ்டர் தண்ணியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்ததுனால அவருக்கு மெமரி பவர் போயிடுச்சு, கொஞ்சமாக இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வருது அப்படின்னு சொன்னோன்னே நான் உன்னோட ஒய்ஃப், எனக்கு ஞாபகம் இல்லையா? எது ஒய்ஃபா? ஆமாம் டார்லிங், அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கன்சீவாக வந்து நிற்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகி புள்ளையும் பிறக்க போதா அப்படின்னா, நீ ஏமா இங்கே வந்த, வெயிலாக இருக்குல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் போகும்போது தான் இவங்களுக்கு பெருமூச்சு வரும். அப்படின்னா நீ இங்கே பாரு, நீ இந்த டீயும் மறக்கலைல்ல, அதே மாதிரி என்னையும் மறந்துருக்க மாட்டேன். என்ன பேசுகிறீங்க ஜிங்கான்? நான் உன்னோட ஒய்ஃபு, உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டீ எல்லாம் ஒரு போயம் பார்த்தா நீ செஞ்ச. நீ என்ன உனக்கு ஞாபகம் இல்லை? நான் உன்னோட ஒய்ஃப் நீ அப்படின்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்தி ஜப்பி அப்படின்னு ஒன்று. அதான் நம்ம மாஸ்டர் நமக்கு வச்ச பேர். நீங்கள் ஆன்சம், அந்த பிரிட்டி. ஷோ இந்த நேரத்துலேயே அவளை நீ மறக்கவே இல்லையோ? உன்னை எதை கொண்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியல. அவள் உங்கள் தாத்தாவோடு இருக்கா. இது ஞாபகம் வந்ததே பெரிய விஷயம். நான் தான் சிக்ஸி, உன்னோட ஒய்ஃபா? ஆமாம் ஜிங்கான், உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். அவரும் சேர்ந்துமே ஹக் பண்ணிப்பார். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஜிங்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஜிங்கான் நீ உயிரோடு இருக்கியா? நீங்களாம் என்ன இவன்? நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை. ருயானா நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், மறந்துட்டியா? அப்படின்னா நாங்கள் யாருன்னே உனக்கு தெரியலையா? என்ன கூட யாருன்னே உனக்கு தெரியலையா? காலை கொடும்புடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர சீன் போட்டுட்ருப்பாரு. அப்போ பாட்டியும் வந்து ஐயோ என் பேரன் உயிரோடு இருக்கான். ஐயோ பாட்டி, அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜிங்கான் நீ உயிரோடு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கேட்க, நீ லியோ ஜூஜி? ஆமாம்மா, என் பற்றி அவளை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கா அந்த படுபாவி.
நீ அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அவருங்கள அடிக்க போவார். நீ தானே என் அம்மாவை கொன்ன. ஐயோ டேய் தப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டடா. டேய் அவங்க திருந்திட்டாங்கடோ. ஐயோ என்ன அடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாவா அந்த இடம் ரொம்பவே ஜாலியாக கலகலப்பாக போகும். இவர் அடிக்கிறதுக்கு துரத்த ஒவ்வொருத்தரும் பாஞ்சி ஓட, நம்ம சித்தியோ அசிஸ்டண்ட்டு முன்னாடி ஓட, இவர் துரத்துக்கிட்டு ஜிங்கான் பின்னாடி வருவார். அடேய் உன் ஞாபகம் திரும்ப அதில் தீய வைக்க அவங்க மாறிட்டாங்கடா நில்லுடா அப்படின்னு சொல்லி துரத்துக்கிட்டே விடுவாங்க. ஐயோ உங்களோட கலாட்டாலாம் நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் நிப்பாட்ட ஒரு பக்கம் எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்சு அவங்க பழைய ஷாப்புக்கு போயிடுவாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு டீ கொடுத்து அந்த நேரத்தில் மழை வரும். அதையும் ரசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினையும் வந்தவரை வழி அனுப்பிச்சி வச்சுட்டு திரும்பவும் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழையை ரசிக்க கீழே இறங்கினவங்க திடீர்னு எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சீரியலோட எண்டு இதுதான். இதோட இந்த நாடகத்தின் திரையை இழுத்து மூடுறேன். ஒரு புது ட்ராமாவோட திரையை சீக்கிரமே ஓப்பன் பண்ணுவேன். கொஞ்சம் காலதாமதமாகுது சில காரணங்களுக்காக. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனாலும் கண்டிப்பாக சீரிஸ் வந்தே தீரும். நன்றி.